गाइस நேத்து தான் நம்ம சேனல்ல ஒரு விஷயத்தை நான் வந்து நோட் பண்ணேன். அதாவது யாரெல்லாம் நம்ம சேனல்ல பார்க்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த 16 to 23 அந்த ஏஜ் கேட்டகரி பசங்க தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சில மூவிஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாமே, ஏன்னா நானும் அந்த ஏஜ் கேட்டகரி தான் இருக்கேன். ஸோ எனக்கும் அந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கிற லவ் மூவிஸை வந்து பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா படமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் படம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன் இயர் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து 2020 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு கேன்சர் இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஒரு வருஷம் தான் வந்து உயிர் வாழ போகிறாங்க. அதுக்குள்ளே இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷத்தையுமே வாரி அள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து நடந்துச்சா இல்லையா, கடைசியாக என்னாச்சு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு பிளசண்டான லவ் மூவினே வந்து சொல்லுவேன். டீனேஜ் லவ் கேட்டகரி படம் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே எமோஷனலாக வந்து கனெக்ட் ஆச்சு, ரொம்ப எமோஷனலாக ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்றது இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட்னே வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ட்ரிஃப்ட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ரொம்பவே வந்து எமோஷனலான ஒரு படமே வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே அழுதுருவீங்கன்றது சொல்லுவேன். கொஞ்சம் டைட்டானிக் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் ஆன ட்ரூ ஸ்டோரின்றதை கடைசியாக ரீவீல் பண்ணும்போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஏன்னா ஒரு படம் ஒன்று நான் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தையே வந்து பார்ப்பேன். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு பார்க்கல. ஸோ சர்வைவல் படம் அப்படின்னு நினச்சேன். நான் சர்வைவல் படம்னு சொல்லி தான் பார்த்தேன். பேசிக்கலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வந்து அந்த கப்பலில் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொன்னா ஸ்பாய்லரு. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷ்னலாகவே கொண்டு போயிட்டாங்க. பார்த்துட்டு 2-3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதே என் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிச்சு. அந்தளவு ஒரு இம்பாக்ட் கொடுத்த ஒரு படம் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே நல்லபடியாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் மொத்தமாகவே வந்து நான் சொன்ன அந்த பேஸ் ஆன ட்ரூ ஸ்டோரி அதை பார்த்துக்கிறதுமா இன்னமே நம்ம உடஞ்சி போயிடுவோம். அந்த அளவான ஒரு படம்னே வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக இதுவுமே என்னோட ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட்னே வந்து சொல்லுவேன். லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 5 படமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் நாச்சான படம்னே வந்து சொல்லுவேன். எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபேவரட்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த படத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு சைஃபையான ஒரு படமே வந்து சொல்லுவேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்சூல் வந்து ரிப்பேர் ஆனது, ஸ்பேஸில் வந்து நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஒரு என்டர்டைன்மெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஹியூமனோட ஒரு நீடு. ஸோ அதுக்காக நம்ம ஹீரோயினுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து சேர்த்துப்பாரு. அதுக்கப்புறம் நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு டீசெண்டான படமே வந்து சொல்லுவேன். டீசெண்டான லவ் படமே வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுலேயும் நம்ம ஹீரோ வந்து கடைசியாக ஒரு விஷயம் வந்து பண்ணுவார். அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்குன்ற சொல்வேன். ஆனால் எனக்கு அந்த டைமில், அதாவது நான் இந்த படத்தை வந்து எப்போ பார்க்க ஆரம்பிச்சேன்னா நம்ம ஜுராசிக் வேர்ல்டு ஹீரோ இருக்கார்ல, ஸோ அதனால இந்த படத்தையுமே பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் எதுவுமே நோட் பண்ணலாமே, போக போக எனக்கு நிறைய விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து நம்ம ஜுராசிக் வேர்ல்டோட ஹீரோ தான் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் இந்த படத்தையுமே பார்த்தேன். ஆனால் படம் வந்து நல்லபடியாகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைம்லையும் நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா 7 பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆச்சு. படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எமோஷனலான படமே வந்து சொல்வேன். அதுலேயும் நம்ம வில் ஸ்மித் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரோட பியூர் அண்ட் பியூரஸ்ட் ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏதோ விஷயம் வந்து பண்ணுவார். ஸோ அதெல்லாம் சொன்னால் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்பாய்லர் ஆகிடும். ஆனால் அது எதனால் பண்ணுறாருன்றதை பார்க்குற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தெரியாது. ஆனால் கடைசியாக எதனால் பண்ணாருன்றதை தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மனசே வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடும்ன்றது சொல்வேன். அதுலேயும் நம்ம வில் ஸ்மித் சார் வந்து அவர் ஃபேஸில் காட்டுற அந்த எமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குன்றது சொல்வேன். பேசிக்காக படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எமோஷனலான படமே வந்து சொல்லுவேன். ஸோ முதலே சொன்ன மாதிரி நம்ம வில் ஸ்மித் கொடுக்குற அந்த ஆக்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அழுதுருவாங்க. அந்த மாதிரியான படமே வந்து சொல்லுவேன். நல்ல எமோஷனல் லவ் கேட்டகரி படம் வந்து தெரிஞ்சிங்கன்னா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மஸ்ட் வாட்ச்னே வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லவ் ரோசி அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட பேர் தான் வந்து ரோசி, நம்ம ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலெக்ஸ். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வந்து வளர்றாங்க. அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ போக போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு லவ் கெமிஸ்ட்ரி வந்து வருது. ஸோ அது வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து தெரியாது. ஆனால் கடைசியாக படம் ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் கடைசியாக வந்து இந்த விஷயம் ரீவீல் ஆகும்போது அவங்களுக்குள்ள ஒரு லவ் கெமிஸ்ட்ரி இருக்குன்றத ரீவீல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் படம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காமெடி எலிமெண்ட்லாம் நிறையவே வச்சிருப்பாங்க. படம் பார்க்கும்போது நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா படம் கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு ஃபீல் குட்டான பிளசண்டான நல்ல ஒரு லவ் கேட்டகரியான படமே வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. லிஸ்ட்டில் சொல்லியிருக்க எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்றது சொல்லுவேன். முக்கியமாக நம்ம டீனேஜ் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்றது சொல்லுவேன். ஸோ உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணவே பண்ணாது. எல்லாமே தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது. ஓடிடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். ஸோ இதே மாதிரி எந்த மாதிரி ஜேனரில் படம் வேணுன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மூவிஸ் வந்து ரெடி பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படங்களில் உங்களுக்கு எது வந்து ஃபேவரட் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.